வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்பவும் சத்தான, சுவையான, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் ஈஸியாக சாப்பிடக்கூடிய, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ராகி இடியாப்பம் தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பார்த்திங்கன்னா ஈஸியாக வர்றதுக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலம் மாதிரி நம்ம ராகியை வச்சு களி தான் கிண்டணும்னு இல்லை. இதில் இடியாப்பம், புட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் செய்யலாம். அதனால் நம்ம இன்றைக்கி ராகி இடியாப்பம் தான் செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு வாணலியில் கடையில் வாங்கின மாவு தாங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஓவராக வறுத்துற வேண்டாம். பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது 2 கப்பு மாவுக்கு நான் 4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்லா ஒலை மாதிரி கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து பிசையலாம். மாவும் சூடாக இருக்கும், தண்ணியும் நல்லா கொதிக்குதுங்க. அதனால் கையில் பிசைய முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கை வச்சு பிசையலாம். நம்ம எடுத்துருக்கிற தண்ணி கரெக்டாக போயிருங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் சில மாவுங்க தண்ணி உரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே கொட்டி நம்ம பிசையலாம். அதுவும் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி பிசையலாம். இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஊற்றிட்டோம்னாக்க குழக்குழன்னு ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் திரும்பவும் மாவு வறுத்து நம்ம போட்டுட்ருக்கணும். அதுக்குள்ளே இது ஆறி போயிடும். அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறது. மாவு நல்லா லூஸாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் ஓவராக லூஸ் ஆகிடக்கூடாது. இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது நமக்கே தெரியும். இன்னும் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. இப்போ நம்ம கரண்டியிலேருந்து மாவு வலிச்சிடலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அதே நேரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தேங்காய், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், முந்திரி பருப்பு 4, பாதாம் பருப்பு ஒரு 4-5,
சுக்கு நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டுறாதீங்க, மிக்ஸி வீணாக போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். இது கடைசி நல்லா கையை வச்சு புழிஞ்சே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் தேவைன்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரியும் நான் பால் எடுத்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது நான் ராகி இடியாப்பம் அப்படிங்கிறதுனால வீடியோவுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக வெள்ளையாக வச்சுருக்கேன். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் உருட்டி இந்த மாதிரி ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் இடியாப்ப குழலில். இப்போ ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். புளியறதுக்கு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வருது. அப்போ மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம எல்லா தட்டிலையும் புழிஞ்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ராகி இடியாப்பம் வித் தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ.